Good evening. Welcome back to 12th onwards. First step towards your goal. பார்க்க போகிறது சிவ் நாடார் யூனிவர்சிட்டி அட்மிஷன் ப்ராசஸ்ஸு, அது என்னென்ன கேம்பஸ் இருக்குது, என்ன கோர்சஸ் இருக்குது, என்ன ஃபீஸு ப்ளஸ் என்ன சிலபஸ் ஃபார் எக்ஸாம், அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக இப்போ ஒவ்வொரு ஸ்லைடாக பார்க்க போகிறோம். இப்போ சிவ் நாடார் யூனிவர்சிட்டி வந்து 2 கேம்பஸ் இருக்குது. ஒன்று வந்து சென்னையில் இருக்குது, இன்னொன்று வந்து டெல்லியில் இருக்குது. இதுக்கு எப்படி அட்மிஷன் உள்ளே போகிறது அப்படின்னா த்ரூ 2 ப்ராசஸ் இருக்குது. அவங்களே ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த எக்ஸாம் நம்ம ஸ்டூடெண்ட் அப்பியர் ஆகணும். ப்ளஸ் ஜேஇ மெயினை வச்சு நாம் உள்ளே போகலாம். 2 வே ஆஃப் இதில் நாம் அந்த கேண்டிடேட் வந்து ஸ்டூடெண்ட் வந்து உள்ளே போகலாம். இப்போ அட்மிஷன் ப்ராசஸ்க்கு அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 31st January 2026. ஓகே, இப்போ சென்னை கேம்பஸில் மட்டும்தான் இப்போ என்னென்ன இருக்குதுன்னு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சென்னை கேம்பஸில் வந்து டெக்னிக்கல் கோர்சஸ் இருக்குது, நான் டெக்னிக்கல் கோர்சஸ் இருக்குது. டெக்னிக்கல் கோர்சஸில் வந்து பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், மொத்தமாக 12 கோர்சஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் ஏஐ, செகண்டு வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், தேர்டு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே ஐஓடி அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இன்னொரு இது இருக்குது. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸ் இருக்குது. அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் லாஸ்ட் ஒன்று வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். டெக்னிக்கல் கோர்ஸை தவிர நான் டெக்னிக்கல் வந்து காமர்ஸ் இதில் 2 இது இருக்குது. பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் ஆனர்ஸ்ன்னு இன்னொரு கோர்ஸ் இருக்குது. அது தவிர பிஎஸ்சி எக்கனாமிக் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸும் வந்து இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஒன் நான் டெக்னிக்கல் வந்து பிஏ எல்எல்பி பேச்சுலர் ஆஃப் லா அப்படிங்கிற அந்த இதில் வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது. இப்போ என்னென்ன கோர்சஸ் அவைலபிள் அப்படிங்கிறது நாம் பார்த்தோம். இது 2 வே ஆஃப் எக்ஸாம் இருக்குது. ஒன்று வந்து SNUCEE, அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அந்த மூலியமாகவும் நம்ம உள்ளே போகலாம். ப்ளஸ் ஜேஇ மெயின் வந்து அது மூலியமாகவும் போகலாம். இப்போ என்னென்ன பேப்பர் அப்படிங்கிறது, எந்தெந்த எக்ஸாமுக்கு அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு 2 இது இருக்குது. ரெண்டுமே 100 மார்க்ஸு. அதில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் போனோம் அப்படின்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த 3 பேப்பர் இருக்குது. நான் இன்ஜினியரிங் இதில் போனீங்கன்னா அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், அதில் வந்து குரூப் ஏ அப்படிங்கிற அதில் ஒரு 40%, மேக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு குரூப் பி அப்படிங்கிறது ஒரு 30%. அப்புறம் எக்கனாமிக் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு ஒரு பேப்பர் இருக்குது. இந்த பேப்பர்லாம் எழுதி படித்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நாம் நல்ல ஸ்கோர் எடுத்து உள்ளே போகணும். சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே SNUCEE 2026க்கு வந்து மேக்ஸ் வந்து இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், சிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸில் இங்கிலீஷ், மேக்ஸ், காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஃபிசியாலஜி அப்படிங்கிறது எல்லாமே +1 +2 இருக்கிறது தான் சிலபஸ் கேட்பாங்க. அதை மட்டும் நாம் பார்த்துக்கணும். எந்தெந்த கோர்ஸ் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்றபடி அந்தந்த சிலபஸை நம்ம பார்த்து படிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வே ஆஃப் அட்மிஷன் இருக்குது. ஒன்று வந்து SNUCEE அட்வான்ஸ் அந்த எக்ஸாம் எழுதணும். ஜேஇ பேஸ்டும் நாம் அட்மிஷன் இருக்குது. ஜேஇ பேஸ்டுக்கு வந்து 90% இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கட் ஆஃப். இது வந்து அதுலேயும் பர்சன்டேஜ் வந்து இருந்தாலும் கூட ஃபியூ சீட்ஸ் தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் பார்த்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பேசாமல் நாம் SNUCEலேயே நாம் பார்த்துட்டு அந்த எக்ஸாம் அவங்க கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமே எழுதிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்துக்கணும். எலிஜிபிலிட்டி ஃபார் சிவ் நாடார் யூனிவர்சிட்டி அந்த இதுக்கு எப்படி 26, 27க்கு பார்த்தீங்கன்னா 23 or 24 10th கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இல்லாட்டி அதை ப்ளஸ்
டுவெல்த்து வந்து 25லேயும் எழுதியிருக்கலாம். அவங்க வந்து 1 இயருக்கு முன்னாடி அதை எழுதினவங்களும் அப்பியர் ஆகலாம். 26 இந்த 26ல் கம்ப்ளீட் ஆனவங்களும் அப்பியர் ஆகலாம். குவாலிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாமில் 10த்தில் மினிமம் 60% இருக்கணும். 12th ஸ்டாண்டர்டில் 75% இருக்கணும். இதுதான் வந்து கிரைட்டீரியா. அப்புறம் பிடெக் பண்ணணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 வந்து மேண்டேட்ரி. பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்கு ஆனர்ஸ், பிகாம் ஆனர்ஸு, பிஎஸ்சி டேட்டா சயின்ஸுக்கு வந்து நோ மேண்டேட்ரி சப்ஜெக்ட். ஆனால் மேக்ஸ் இருந்ததுன்னா டிசைரபிள் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இப்போ என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் பார்த்தோம். எப்போ எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்என்யூசிஇ ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா 11th ஏப்ரல்லிருந்து 9th மே வரைக்கும் ஒவ்வொரு டேட்டில் இந்தந்த டேட்டில் நடக்குது. அதுக்கு வந்து அந்த டைம் டேபிள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கணும், டியூலி ஃபில்டு அப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும், அந்த ரிக்கையர்டு அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் இது பண்ணியிருக்கணும், அந்த மேஜர் சிட்டிஸில் எந்தெந்த சிட்டிஸில் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரௌச்சர்ஸில். அதில் பார்த்தோம்னா தெரியும். அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். செலக்ட் ஆன கேண்டிடேட் வந்து பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். கடைசியில் வந்து அட்மிஷன் வந்து அவங்க ரெஸ்பெக்டிவ் மெயில் ஐடிக்கு அந்த அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அட்மிஷன் ஆர்டர் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் நடக்கும் எல்லா காலேஜ்லேயும். லாஸ்ட்டாக இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிடெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,50,000 7 lakh வரைக்கும் இருக்குது. அதாவது இன்கேஸ் ஆஃப் ஃபாரின் என்ஆர்ஐயாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 7 lakhs, இந்தியன் நேஷனலாக இருந்தால் 3,50,000. இதுக்கு பயோமெடிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா ஒரு 3 lakhsலேருந்து 6 lakhs வரைக்கும் இருக்குது. 3 lakhs ஃபார் இந்தியன், அப்புறம் வந்து ஃபாரின் நேஷ்னல்னால் 6 lakhs. பிகாம்க்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷ்னல்னால் 3 lakhs, என்ஆர்ஐனா 4,50,000, அப்புறம் ஃபாரின் நேஷ்னலாக இருந்தால் 6 lakhs. பிஏ எல்எல்பி அந்த இதுக்கு வந்து 6 lakhs இந்தியன் நேஷ்னல்ஸ், 4,95,000, என்ஆர்ஐனா 7,45,000 அந்த மாதிரி சில இது கொடுத்துருக்காங்க. அது தவிர வந்து அட்மிஷன் ஃபீ அப்படின்னு ஒரு 20,000 பண்ணுறாங்க. அப்புறம் யூனிவர்சிட்டி காஸ்ட் அண்ட் டெபாசிட்னு ஒரு 20,000 பண்ணுறாங்க. கேரியர் டெவலப்மெண்ட் ஃபீன்னு ஒரு 6,000 கலெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. அடுத்து இது தவிர நம்ம ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஹாஸ்டல் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அட்மிஷன் ஃபீன்னு வந்து 27,500. அப்புறம் சிங்கிள் ரூம்னா என்ன, அட்டாச்சு சிங்கிள் ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டு, ஏசி ரூம் ஷேர்டு, சிங்கிள் ரூம் வித்தவுட் அட்டாச்சு டாய்லெட்டு, இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் வந்து ஒவ்வொரு ஃபீ ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு ஏற்ற அப்படி காஸ்ட் அண்ட் டெபாசிட்டும் இருக்குது. அது தவிர டிரான்ஸ்போர்ட் ஃபீன்னு வந்து கொஞ்சம் 82,000 வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஃப்ரம் ஹாஸ்டல் டு காலேஜ். இது மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு ஏசின்னா என்ன, ஏசி நான் ஏசின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சார்ட் போட்டிருக்காங்க. இந்த சார்ட் பிரகாரம் அவங்களுக்கு இயர்லி பேமெண்ட் வந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. இதுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ரீச் மீ 9790097632 இல்லாட்டி மெயிலில் harsha0710@gmail.comல நீங்கள் எனக்கு அனுப்பலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட், ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அந்த சேனலில். எனக்கு இது மோட்டிவேஷனாக இருக்கும். இது ஒரு சின்ன ஹெல்ப்பாக நினச்சி நீங்கள் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர் தி வீடியோ அண்ட் லைக் பட்டன் அனுப்புங்க. ரொம்ப அதுக்கு அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து தானாக வரும். நான் எந்த நியூ வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.